ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகு கறி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா, மிளகு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது மூணையும் இப்போ லைட்டாக வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பார்த்திங்கன்னா ஒரு பேனில் மூணையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அது கலர் மாறுறதுட்டிக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானோன்னே இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மிளகு கறி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி வச்சுருக்கனால இன்றைக்கி நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கல. இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா கிளறி விடணுங்க. நல்லா அடிப்பிடிக்காத பாத்திரத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துருங்க, தண்ணி சேர்த்துக்கிறாதீங்க. சிக்கன் வேகட்டுங்க, நல்லா வெந்துக்கிறட்டுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கலாம். இடித்து சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும் இதில் டேஸ்ட்டு. இதை இப்போ நல்லா இடிச்சுக்கிறங்க. நல்லா நைஸாக இடிச்சுக்கிறங்க. அப்போ தான் அது சிக்கன் உள்ளெல்லாம் போய் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். பாருங்கள் எப்படி இடிச்சாச்சுன்னு. இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரமிளகா சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் 15 மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பொருள்லாம் இல்லை, ஒரு 4 பொருள் வச்சே செஞ்சிடலாங்க. நீங்கள் ஈஸியாக உள்ள ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் மிளகா பொடிலாம் சேர்க்க போகிறதில்ல, வரமிளகா தான் சேர்க்கணும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கணுங்க. இன்றைக்கி நான் 15 மிளகா தான் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறங்க நீங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குருங்க. நல்லா கிளறி விட்டால் தான் அந்த மிளகாய்க்குள்ளெல்லாம் அந்த எண்ணெய் போய் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல மிளகு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விடல லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் இதில் உப்பு, உரப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் இதில் மிளகு கூட இன்னும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு நல்லது. பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நம்மளோட சிக்கன் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக உள்ளதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.